பூரா பொய். அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை. நாங்கள் வேற ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஊருக்குள்ளே மற்றவங்க பூரா பொய்யான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார்? அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுகவில் பிரச்சனையே இல்லைடா அப்படின்னு சொல்கிறார். நம்ப முடியலல்ல, ஏன்னா நடந்ததெல்லாம் இப்படி நம்புற மாதிரி இல்லை. பேசிக்கிட்டாங்க. சிவி சண்முகம் பேசாத பேச்சா, அவர் விடாத வார்த்தையா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அதிமுக உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நம்ம நினச்சது தப்பான். அதிமுக உடையவே இல்லையா, அவங்களாம் ஒன்றாகிறாங்களாம். கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அதை பற்றி பேசுகிறதுக்காக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னோம். அவ்வளோதானே தவிர இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்னு. இப்போ பல்ட்டினா அந்தர் பல்ட்டி கூட கேள்விப்பட்டுக்கிறோம், இது அந்தர்க்கே அந்தர் பல்ட்டி ஆகுது. இப்படி ஒரு பல்ட்டியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லைப்பா. முடிஞ்சு உடஞ்சிருச்சுன்னு நினச்சா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு. சோஷியல் மீடியாவில் வர்ற கருத்துக்கள் அத்தனையுமே பொய், அப்படி ஒரு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கற்பூர் அடித்து சத்தியம் தான் பண்ணல எஸ்பி வேலுமணி அவர்கள். அப்படி நடக்கவே இல்லைன்னு அடம் முடிக்கிறார். திமுக எதிர்ப்பில் இன்றைக்கி அவங்களும் அதே போல் திமுக எதிர்த்த நாங்கள் தொடர்ந்து புரிஞ்சர் எம்ஜிஆர் அம்மா அரசியல் பண்ணி நாங்கள் மக்களை சந்தித்தோம், அவங்களும் அதே போல் சந்தித்தாங்க. இந்த அடிப்படையில் தான் மக்கள் இன்றைக்கி ஆதரவு என்ற அடிப்படையில் தான் அந்த ஆதரவுன்னு சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டோம். இதை இதுக்கு முன்னாடி நாங்களும் தெளிவு பண்ணோம். ஆகவே தொடர்ந்து ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களது கழக தொண்டர்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய குரூப் இதை கொண்டு போய் சேர்த்திக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அண்ணா அதிமுக உடனே பிளவு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, இதை திரும்பி சொல்லிக்கிறோம். அந்த கருத்து வேறுபாடு எப்படி சரி செய்யணும், அதுக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அதை பேசி ஒரு பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி கோரிக்கை பொதுச்செயர் இப்போவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு சொன்னால் இப்போ எப்போ அந்த எடப்பாடியார் தான் பொதுச்செயர், நாங்கள் அவங்ககிட்ட தான் அது கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் ஆய்வு பண்ணணும் எப்படி இந்த தோல்வி வந்ததுன்னு சொல்லி இதை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து இதை ஒரு தவறான எண்ணத்தை பதவிக்கான்னு கொண்டு போய் சில பேர் ஒரு பெரிய டீம் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தவறான எண்ணத்தை. இதுக்கு அந்த ஆளுங்கட்சி தரப்பும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்களும் அதை பற்றி இதுவரையிலும் நாங்கள் அதை பற்றி பேச முடியல. நாங்கள் எதுக்காக ஆதரவுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோம்.